சேக்கிழார் பெருமானுக்கு இளம் வயதிலேயே நல்ல ஒரு ஞானம் உடையவர். அப்படி அவர் ஞான நிலையில் இருக்கின்ற பொழுது தான் அவருடைய அப்பா அரசவையில் பணி செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அரசன் 3 கேள்விகளை கேட்கிறார். அப்படி 3 கேள்விகள் கேட்கின்ற பொழுது பூமியினும் பெரிது எது, கடலினும் பெரிது எது, மலையினும் பெரிது எது என்று சொல்லி அந்த 3 கேள்விகளுக்கு யாரும் பதில் சொல்ல முடியாமல் இருக்கின்ற பொழுது அந்த அப்பாவுடைய நிலையை பார்த்து சேக்கிழார் பெருமான் அதற்கெல்லாம் விரைவாக பதில் சொல்லியதாக நமக்கு சொல்லுவார்கள். அப்படி பூமியினும் பெரிது எது என்று, ஏன்னா திருவள்ளுவருடைய திருக்குறளிலே மிகுந்த ஈடுபாடுடையவர் நம்முடைய சேக்கிழார் பெருமான். அங்கங்கு நிறைய இடங்களில் திருக்குறள் பற்றியெல்லாம் வரும். அப்படி திருக்குறள் அவர் நன்கு கற்றிருந்ததுனால பூமியினும் பெரிது எது, அந்த கடலினும் பெரிது எது, மலையினும் பெரிது எது என்று சொல்லக்கூடிய அந்த கேள்விகளுக்கு காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞாலத்தின் மான பெரிது அப்படின்னார். அப்படின்னா வள்ளுவ பெருமான் ஒருவருக்கு இடர் வந்த போது செய்த உதவி, காலம் கருதி செய்யப்பட்ட உதவி சிறிதாக இருந்தாலும் அது பயனால் இந்த உலகத்திலே மிகப்பெரியது என்று சொல்லி, அதாவது காலத்தினால் செய்த நன்றி சிறிதனும் ஞாலத்தின், இந்த உலகத்தை விட பெரியது அதுதான் என்று சொல்லி காலம் கருதி செய்த அந்த பயன் உதவி என்று சொல்லுகிறார். அதே மாதிரி கடலினும் பெரிது எது அப்படின்னு சொன்னால் அதற்கு அவர் சொல்லுகின்றது வள்ளுவ பெருமானுடைய இதில் பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது அப்படின்னு சொன்னார். அப்படின்னா பயன் தூக்கார் செய்த உதவி நயன் தூக்கின் நன்மை கடலில் பெரிது. எந்த எதிர்பார்த்தலுமின்றி செய்த உதவியின் நன்மை ஆராய்ந்து பார்த்தால் அது கடலினும் பெரிது என்று சொல்லுகிறார். அதே மாதிரி 3வது கேள்வி மலையினும் பெரிது எது என்று சொல்லி கேட்கின்ற அந்த கேள்விகளுக்கு நிலையில் தெரியாது அடங்கியான் தோற்றம் மலையினும் மான